இருசக்கர வாகனம் மற்றும் பேருந்து இடையிலான விபத்து தேசிய அளவில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தும் என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். நேற்று நள்ளிரவு பெங்களூரிலிருந்து ஹைதராபாத் நோக்கி பயணத்தை தொடங்கிய தனியார் பேருந்தில் 40 பயணிகள் பயணம் செய்துள்ளனர். அதிகாலை 3:30 மணியளவில் பேருந்து கர்னூலை நோக்கி சென்று கொண்டிருந்த போதுதான் இந்த அசம்பாவிதம் அரங்கேறியது. ஹைதராபாத்திலிருந்து பெங்களூரு சென்ற ஆம்னி பேருந்து கர்னூல் மாவட்டத்தில் உள்ள சின்னதேகுரு கிராமத்திற்கு அருகே சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதில் அந்த இருசக்கர வாகனம் பேருந்துக்கு அடியே சென்று சிக்கிக் கொண்டதால் பெரும் தீ விபத்து ஏற்பட்டு உள்ளது. தீ விபத்தின் போது பேருந்தில் 40க்கும் அதிகமான பயணிகள் இருந்து உள்ளனர். தீ விபத்து ஏற்பட்ட போது கண்ணாடி ஜன்னலை உடைத்து பலர் குதித்து உயிர் தப்பியுள்ளனர். இந்த பேருந்து தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 23ஆக உயர்ந்து உள்ளது. படுகாயமடைந்த 18 பேர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பேருந்து தீ விபத்து சம்பவத்திற்கு ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு, தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி ஆகியோர் இரங்கல் தெரிவித்து உள்ளனர். ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வெளியிட்டுள்ள இரங்கலில் இந்த விபத்தை பேரழிவு என்று குறிப்பிட்டு காயமடைந்தவர்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று உறுதியளித்து உள்ளார். சம்பவ இடத்தை பார்வையிட்டு நிவாரண நடவடிக்கைகளை மேற்பார்வையிடுமாறு மூத்த அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி இரங்கல் தெரிவித்து உடனடி உதவிக்காக ஆந்திர பிரதேச முதல்வர்களுடன் ஒருங்கிணைந்து செயல்படவும் ஹெல்ப்லைனை நிறுவவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். பேருந்து தீ விபத்து சம்பவம் தொடர்பாக ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஆந்திர பிரதேசத்தின் கர்னூலில் நடந்த ஒரு துயரமான பேருந்து தீ விபத்தில் உயிரிழப்பு மிகவும் துரதிருஷ்டவசமானது. அவர்களை இழந்து வாடும் குடும்ப உறுப்பினர்களுக்கு எனது மனமார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என்று இரங்கல் பதிவில் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பேருந்து தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ஆந்திர பிரதேசத்தின் கர்னூல் மாவட்டத்தில் ஏற்பட்ட விபத்து காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்பு மிகவும் வருத்தம் அளிக்கிறது. இந்த கடினமான நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருடன் எனது எண்ணங்கள் உள்ளன. காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன். பேருந்து தீ விபத்தில் பலியானவர்கள் குடும்பத்திற்கு ரூபாய் 2 லட்சம் நிதி உதவியும், காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவோருக்கு ரூபாய் 50,000 நிதி உதவி வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்.